ஓம் சாந்தி. மே 1, 2024 காலை முரளி பாப் தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, எல்லையற்ற தந்தையே உங்கள் தந்தையும் ஆசிரியரும் உங்கள் சத்குருவும் என்பதை நிரூபியுங்கள். அவர் சர்வ வியாபியாக இருக்க முடியாது. கேள்வி: இக்காலத்தில் ஏன் உலகில் மிக அதிக அளவில் துன்பம் உள்ளது? துன்பத்திற்கான காரணம் என்ன? பதில்: இக்காலத்தில் முழு உலகின் மீதும் ராகுவின் சனியின் சகுனம் நிலவுவதால் துன்பம் உள்ளது. விருட்சத்தின் பிரபுவான தந்தை வரும்பொழுது அனைவர் மீதும் வியாழ சகுனம் இருக்கும். சத்திய திரேதா யுகங்களில் வியாழ சகுனமே உள்ளது. அங்கு ராவணனின் பெயரோ சுவடோ இருப்பதில்லை. இதனாலேயே அங்கு துன்பம் இருப்பதில்லை. தந்தை வந்து சந்தோஷ தாமத்தை ஸ்தாபனை செய்கின்றார். அங்கு துன்பம் இருக்க முடியாது. ஓம் சாந்தி. குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் ஆத்மாக்கள் என்றும் தொலைதூரத்தில் உள்ள உங்கள் வீட்டிலிருந்து இங்கு வந்துள்ளீர்கள் என்றும் உங்களுக்கு தெரியும் என்பதால் இனிமையிலும் இனிமையான குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை இங்கு அமர்ந்திருந்து கற்பிக்கின்றார். நீங்கள் இங்கு வந்து உங்கள் பாகத்தை நடிப்பதற்காக ஒரு ஷரீரத்தில் பிரவேசித்துள்ளீர்கள். ஆத்மாவே ஒரு பாகத்தை நடிக்கின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் இங்கு அமர்ந்திருந்து உங்களை ஆத்மாக்களாக கருதி தந்தையை நினைவு செய்கின்றீர்கள். ஏனெனில் தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். நினைவு செய்வதன் மூலம் உங்கள் பல பிறவிகளின் பாவங்கள் அழிக்கப்படும். இதனை யோகம் என்று அழைக்க முடியாது. சந்நியாசிகள் யோகம் கற்பிக்கிறார்கள். ஒரு மாணவன் தனது ஆசிரியருடன் யோகம் செய்கின்றான். குழந்தைகள் தங்கள் தந்தையுடன் யோகம் செய்கிறார்கள். இது ஆத்மாக்களுக்கும் பரமாத்மாவிற்குமான ஓர் சந்திப்பாகும். அதாவது இது குழந்தைகளுக்கும் தந்தைக்குமான ஓர் சந்திப்பாகும். இது நன்மை பயக்கும் சந்திப்பாகும். மற்றவை நன்மை பயப்பதில்லை. இது தூய்மையற்ற உலகம். நீங்கள் கண்காட்சிகளிலும் நூதன சாலைகளிலும் விளங்கப்படுத்தும் பொழுது ஆத்மாக்களினதும் பரமாத்மாவினதும் அறிமுகத்தை கொடுப்பது சரியாகும். ஆத்மாக்கள் அனைவரும் குழந்தைகள். அவர் பரந்தாமத்தில் வசிக்கின்ற பரமாத்மாவாகிய பரம தந்தை ஆவார். ஒரு குழந்தை தனது லௌகீக தந்தையை பரம தந்தை என்று அழைப்பதில்லை. மக்கள் பரம தந்தையை துன்பத்தின் போதே நினைவு செய்வார்கள். ஓ பரமாத்மாவே, பரம தந்தையே. பரம தந்தை பரந்தாமத்தில் வசிப்பவர். நீங்கள் ஆத்மாக்களினதும் பரமாத்மாவினதும் ஞானத்தை விளங்கப்படுத்துகின்றீர்கள். ஆனால் இரு தந்தையர் உள்ளனர் என்பதை மாத்திரம் நீங்கள் விளங்கப்படுத்தக்கூடாது. அவரே தந்தையும் அத்துடன் ஆசிரியரும் என்பதை நிச்சயமாக நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். நாங்கள் அனைவரும் சகோதரர்களே. அவர் ஆத்மாக்கள் அனைவரினதும் தந்தையாவார். பக்தி மார்க்கத்தில் அனைவரும் தந்தையை நினைவு செய்கிறார்கள். ஏனெனில் கடவுளிடமிருந்தே பக்தியின் பலன் பெறப்படுகிறது. அதாவது குழந்தைகள் தங்கள் ஆஸ்தியை தந்தையிடமிருந்தே பெறுகிறார்கள். கடவுள் குழந்தைகளாகிய உங்களுக்கு பக்தியின் பலனை கொடுக்கின்றார். அவர் உங்களுக்கு எதனை கொடுக்கின்றார்? அவர் உங்களை உலக அதிபதிகள் ஆக்குகின்றார். எனினும் நீங்கள் தந்தை யார் என்பதை மட்டும் விளங்கப்படுத்தக்கூடாது. அவர் தந்தையும் அத்துடன் உங்களுக்கு கற்பித்தல்களை கொடுக்கின்ற ஒரே ஒருவரும் ஆவார். அவர் சத்குருவும் ஆவார். சர்வ வியாபி என்ற எண்ணம் மறந்து போகும் அளவிற்கு நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். பாபா ஞானக்கடல் என்பதையும் அத்துடன் சேர்த்து கொள்ள வேண்டும். அவர் இங்கு வந்து எங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். அவர்களிடம் கூறுங்கள், அவர் எங்களுக்கு கற்பித்தல்களை கொடுக்கின்ற ஆசிரியரும் ஆவார். எனவே அவர் எவ்வாறு சர்வ வியாபி ஆவார்? தந்தை குழந்தைகளிடமிருந்து வேறுபட்டிருப்பது போன்று ஆசிரியரும் மாணவர்களிடமிருந்து நிச்சயமாக வேறுபட்டிருக்க வேண்டும். ஆத்மாக்கள் பரமாத்மாவான தந்தையை நினைவு செய்து அவரை போற்றுகின்றார்கள். தந்தையே மனித உலகின் விதை ஆவார். அவர் வந்து மனித உலகின் ஆரம்பம், மத்தியமம், இறுதியின் ஞானத்தை எங்களுக்கு கொடுக்கின்றார்.
தந்தை சொர்க்கத்தை ஸ்தாபிக்கின்றார், நாங்களே சொர்க்கவாசிகள் ஆகின்றோம். அத்துடன் இரு தந்தையர் உள்ளனர் என்றும் அவர் விளங்கப்படுத்தியுள்ளார். லௌகிக தந்தை உங்களை பராமரிக்கின்றார். பின்னர் நீங்கள் கற்பதற்காக உங்கள் ஆசிரியரிடம் செல்ல வேண்டும். 60 வயதிற்கு பின்னர் நீங்கள் ஒரு குருவை ஏற்று இளைப்பாறும் ஸ்திதிக்கு செல்ல வேண்டும். தந்தை, ஆசிரியர், சத்குரு ஆகியோர் வெவ்வேறானவர்களே. இந்த எல்லையற்ற தந்தை ஆத்மாக்கள் அனைவரினதும் தந்தையாவார். அவர் ஞானக்கடலாவார். அவரே மனித உலகின் விதையும் சத்தியமும் உயிருள்ளவரும் பேரானந்த சொரூபமும் ஆவார். அவர் சந்தோஷ கடலும் அமைதி கடலும் ஆவார். உலகில் பல்வேறுபட்ட அபிப்பிராயங்கள் உள்ளதால் அவரை போற்றி புகழ வேண்டும். அவர் சர்வ வியாபியாக இருந்தால் அவர் எவ்வாறு எங்கள் ஆசிரியராகி எங்களுக்கு கற்பிக்க முடியும்? அவர் சத்குருவும் ஆவார். அவர் வழிகாட்டியாகி அனைவரையும் வீட்டிற்கு திரும்பவும் அழைத்து செல்கின்றார். அவர் உங்களுக்கு கற்பித்தல்களை கொடுக்கின்றார். அதாவது அவர் உங்களுக்கு நினைவு செய்வதை கற்பிக்கின்றார். பாரதத்தின் புராதன ராஜயோகம் நினைவு கூறப்படுகிறது. பழைய உலகிற்கும் புதிய உலகிற்கும் இடையில் உள்ள காலப்பகுதியான சங்கம யுகமே அனைத்திலும் அதி புராதனமானதாகும். 5000 வருடங்களுக்கு முன்னரும் தந்தை வந்து உங்களை தனக்கு உரியவர் ஆக்கியுள்ளார் என்பதையும் நீங்கள் புரிந்துள்ளீர்கள். அவர் எங்கள் ஆசிரியரும் சத்குருவும் ஆகியுள்ளார். அவர் எங்கள் பாபா மாத்திரம் அல்ல, அவர் ஞானக்கடல், அதாவது அவர் எங்களுக்கு கற்பித்தல்களை கொடுக்கும் ஆசிரியரும் ஆவார். அவரே விதையும் விருட்சத்தின் பிரபுவும் என்பதால் உலகின் ஆரம்பம், மத்தியமம், இறுதியின் ரகசியங்களை அவர் விளங்கப்படுத்துகின்றார். பாரதத்திற்கு அவர் வரும்பொழுது பாரதத்தின் மீது வியாழ சகுனம் இருக்கும். சத்யுகத்தில் உள்ள அனைவரும் என்றென்றும் சந்தோஷமாக இருக்கும் தேவர்கள் ஆவார்கள். அங்கே அனைவர் மீதும் வியாழ சகுனம் உள்ளது. பின்னர் உலகம் தமோ பிரதானம் ஆகும் பொழுது அனைவர் மீதும் ராகுவின் சகுனம் நிலவுகிறது. விருட்சத்தின் பிரபுவை எவரும் அறிய மாட்டார்கள். நீங்கள் அவரை அறியாது விட்டால் அவரிடமிருந்து நீங்கள் எவ்வாறு ஆஸ்தியை பெறுவீர்கள்? இங்கு அமர்ந்திருக்கும் போதும் ஷரீரமற்று இருங்கள். ஆத்மாக்களும் வீடும் வெவ்வேறானவை என்ற ஞானத்தை நீங்கள் பெற்றுள்ளீர்கள். பொம்மை, அதாவது 5 தத்துவங்களால் உருவாக்கப்பட்ட ஷரீரத்தினுள் ஓர் ஆத்மா பிரவேசிப்பார். ஒவ்வொருவருடைய பாகமும் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. முதலில் விளங்கப்படுத்த வேண்டிய விஷயம் என்னவென்றால் தந்தையே பரமாத்மாவும் பரம ஆசிரியரும் என்பதாகும். பரம தந்தையும் பரம ஆசிரியரும் என்பதாகும். லௌகீக தந்தை, ஆசிரியர், குரு ஆகியோரின் வேறுபாட்டை காண்பிக்கும் பொழுது அவர்கள் விரைவில் புரிந்து கொள்வதுடன் உங்களுடன் விவாதம் செய்யவும் மாட்டார்கள். ஆத்மாக்களின் தந்தை முழு ஞானத்தையும் கொண்டுள்ளார். இது ஒரு சிறப்பியல்பாகும். அவர் மாத்திரமே எங்களுக்கு உலகின் ஆரம்பம், மத்தியமம், இறுதியின் ரகசியங்களை விளங்கப்படுத்துகின்றார். முன்னர் முனிவர்களும் ரிஷிகளும் கூறுவதுண்டு, எங்களுக்கு படைப்பவரையோ அல்லது படைப்பின் ஆரம்பம், மத்தியமம், இறுதியையோ தெரியாது. ஏனெனில் அக்காலத்தில் அவர்கள் சத்தோ ஸ்திதியில் இருந்தார்கள். அனைத்தும் சத்தோ பிரதான், சத்தோ, ரஜோ, தமோ ஸ்திதிகளின் மூலமாக செல்கின்றன. இது நிச்சயமாக புதியதிலிருந்து பழையதாகிறது. இந்த உலக சக்கரத்தின் கால எல்லையும் உங்களுக்கு தெரியும். மக்கள் அதன் கால எல்லையை மறந்து விட்டார்கள். எனினும் அவர்கள் பக்தி மார்க்கத்திற்காகவே சமய நூல்கள் போன்றவை அனைத்தையும் ஆக்கியுள்ளார்கள். அவர்கள் பல பொய்களை எழுதியுள்ளார்கள். அனைவரினதும் தந்தை ஒரே ஒருவரே. சத்கதியை அருள்பவரும் ஒரே ஒருவரே. பல குருமார்கள் உள்ளனர். ஆனால் சத்கதியை அருள்பவரான சத்குரு ஒருவரே இருக்க முடியும். நீங்கள் எவ்வாறு சத்கதியை பெறுகின்றீர்கள் என்பது உங்கள் புத்தியில் உள்ளது. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மமே சத்கதி என கூறப்படுகிறது. அங்கு வெகு சில மனிதர்களே உள்ளனர். இப்பொழுது பல மனிதர்கள் உள்ளனர். அங்கு தேவர்களின் ராஜ்யம் மாத்திரமே இருந்தது. பின்னர் அவர்களின் வம்சம் வளரத் தொடங்குகிறது.
முதலாம் லக்ஷ்மி நாராயணர், இரண்டாம் மூன்றாம் லக்ஷ்மி நாராயணர் போன்று வளர்ச்சி இடம்பெறுகின்றது. முதலாம் லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் இருந்த பொழுது அங்கு வெகு சில மக்களே இருப்பார்கள். நீங்கள் மாத்திரமே இவ்வாறான எண்ணங்களை கொண்டிருக்கின்றீர்கள். குழந்தைகளாகி நீங்கள் மாத்திரமே ஆத்மாக்கள் அனைவரினதும் தந்தையான கடவுள் ஒரே ஒருவர் என்பதை புரிந்து கொண்டீர்கள். அவர் எல்லையற்ற தந்தையாவார். நீங்கள் ஒரு எல்லைக்கு உட்பட்ட தந்தையிடமிருந்து ஓர் எல்லைக்கு உட்பட்ட ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். ஆனால் நீங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து 21 சந்ததிகளுக்கான ஓர் எல்லையற்ற ஸ்வர்க்க ஆட்சிக்கான உரிமையை பெறுகின்றீர்கள். 21 சந்ததிகள், அதாவது முதுமை அடையும் வரை முழுமையான ஆயுட்காலம் வாழ்ந்து பின்னர் ஷரீரத்தை நீக்குவதாகும். அங்கு நீங்கள் ஆத்மாக்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் இங்கு நீங்கள் ஷரீர உணர்வுடையவராக இருப்பதனால் ஆத்மா ஒரு ஷரீரத்தை விட்டு நீங்கி மற்றொன்றை எடுக்கின்றார் என்பதை நீங்கள் அறிந்திருப்பதில்லை. இப்பொழுது ஷரீர உணர்வுடையவரை ஆத்ம உணர்வுடையவர் ஆக்குபவர் யார்? இந்நேரத்தில் எவரும் ஆத்ம உணர்வில் இல்லை. தந்தையே வந்து உங்களை ஆத்ம உணர்வுடையவர் ஆக்குகின்றார். அங்கு ஆத்மாக்களாகிய நீங்கள் உங்கள் முதிர்ச்சியடைந்த ஷரீரத்தை விட்டு நீங்கிய பின்னர் ஒரு குழந்தை ஆகுவீர்கள் என்று உங்களுக்கு தெரியும். பாம்பின் உதாரணமும் உள்ளது. பாம்பினதும் ரீங்காரமிடும் வண்டு போன்றவற்றின் உதாரணங்களும் இந்நேரத்திற்கே பொருந்தும். அவை பின்னர் பக்தி மார்க்கத்திலும் பயன்படுத்தப்பட்டன. உண்மையில் பிராமண ஆசிரியர்களாக நீங்களே அழுக்கில் உள்ள பூச்சிகளுக்கு ஞானத்தை ரீங்காரமிட்டு மனிதர்களை தேவர்களாக மாற்றுபவர்கள். தந்தையிடம் ஞானம் உள்ளது. அவர் மாத்திரமே ஞானக்கடலும் அமைதிக்கடலும் ஆவார். அனைவரும் தொடர்ந்தும் அமைதியை வேண்டி நிற்கின்றனர். ஓ அமைதியை அருள்பவரே! அவர்கள் யாரை அழைக்கின்றனர்? அவர்கள் அமைதி கடலான அமைதியை அருள்கின்ற ஒரே ஒருவரின் புகழை அர்த்தம் புரியாமல் பாடுகிறார்கள். அவர்கள் அவ்வாறு கூறிய போதிலும் அவர்களுக்கு எதுவும் புரியவில்லை. தந்தை கூறுகின்றார், அந்த வேதங்கள், சமய நூல்கள் போன்ற அனைத்தும் பக்தி மார்க்கத்திற்குரியவை. நீங்கள் 63 பிறவிகளுக்கு பக்தி செய்ய வேண்டும். பல சமய நூல்கள் உள்ளன. சமய நூல்களை வாசிப்பதனால் நீங்கள் என்னை கண்டுகொள்ள மாட்டீர்கள். நீங்கள் என்னை அழைத்தீர்கள், வந்து எங்களை தூய்மையாக்குங்கள். இது தமோ பிரதானமான அழுக்கடைந்த உலகமாகும். இதில் எந்த பயனும் இல்லை. பெரும் துன்பம் உள்ளது. எங்கிருந்து துன்பம் வந்தது? தந்தை உங்களுக்கு அதிக அளவு சந்தோஷத்தை கொடுத்துள்ளார். பின்னர் நீங்கள் எவ்வாறு ஏணியிலிருந்து கீழிறங்கினீர்கள்? ஞானமும் பக்தியும் நினைவு கூறப்படுகின்றன. தந்தை உங்களுக்கு ஞானத்தை உரைக்கின்றார். ஆனால் ராவணன் உங்களுக்கு பக்தியை கற்பிக்கின்றான். உங்களால் தந்தையையோ அல்லது ராவணனையோ பார்க்க முடியாது. இக்கண்களாலும் பார்க்க முடியாது. ஆத்மாவை புரிந்து கொள்ள முடியும். நாங்கள் ஆத்மாக்கள். ஆத்மாக்களுக்கு நிச்சயமாக தந்தை இருப்பார். தந்தை பின்னர் ஆசிரியராகவும் ஆகின்றார். அவரை போன்று வேறு எவரும் இல்லை. நீங்கள் இப்பொழுது 21 பிறவிகளுக்கு சத்கதியை பெறுகின்றீர்கள். எனவே குருவை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. தந்தையே அனைவரினதும் தந்தையும் உங்களுக்கு கற்பிக்கின்ற ஆசிரியரும் ஆவார். அவரே அனைவருக்கும் சத்கதி கொடுக்கின்ற பரம குருவான சத்குருவும் ஆவார். இம்மூவரில் எவரையும் சர்வ வியாபி என கூற முடியாது. அவர் உங்களுக்கு உலகின் ஆரம்பம், மத்தியமம், இறுதியை பற்றிய ரகசியங்களை கூறுகின்றார். மக்கள் அவரை நினைவு செய்கிறார்கள். ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள். அனைவருக்கும் சத்கதியை அருள்பவரே வாருங்கள். அனைவரினதும் துன்பத்தை அகற்றி சந்தோஷத்தை அருளுங்கள். ஓ தந்தையான கடவுளே, ஓ முக்தி அளிப்பவரே! பின்னர் வழிகாட்டியாகி எங்களை திரும்பவும் வீட்டிற்கு அழைத்து செல்லுங்கள். இந்த ராவண ராஜ்யத்திலிருந்து எங்களை விடுவியுங்கள். ராவண ராஜ்யம் லங்காவில் இல்லை. இப்பொழுது இந்த பூமி முழுவதும் ராவண ராஜ்யமே நிலவுகிறது. ராம ராஜ்யம் சத்யுகத்தில் மாத்திரமே உள்ளது. பக்தி மார்க்கத்தில் மக்கள் அதிக குழப்பமடைந்துள்ளார்கள்.
இப்பொழுது நீங்கள் மேன்மையானவர்களாக ஆகுவதற்காக ஸ்ரீமத்தை பெறுகின்றீர்கள். சத்யுகத்தில் பாரதம் மேன்மையானதாகவும் பூஜிக்க தகுதி வாய்ந்ததாகவும் இருந்தது. இப்பொழுதும் அவர்கள் தொடர்ந்தும் அந்த தேவர்களை வழிபடுகிறார்கள். பாரதத்தின் மீது வியாழ சகுனம் நிலவிய போது அது சத்திய யுகமாக இருந்தது. இப்பொழுது அதன் மீது ராகு சகுனம் நிலவுவதால் பாரதத்தின் நிலைமை என்னவாகி உள்ளது என பாருங்கள். அனைவரும் அதர்மம் நிறைந்தவர் ஆகிவிட்டனர். தந்தை உங்களை தர்மம் நிறைந்தவர் ஆக்குகின்றார். ராவணன் உங்களை அதர்மம் நிறைந்தவர்கள் ஆக்குகின்றான். மக்கள் தங்களுக்கு ராமராஜ்யம் வேண்டும் என கூறுவதால் அவர்கள் ராவண ராஜ்யத்தில் நரகவாசிகளாக உள்ளார்கள் என்பதே அதன் அர்த்தமாகும். ராவண ராஜ்யம் நரகம் என அழைக்கப்படுகிறது. ஸ்வர்க்கமும் நரகமும் அரைக்கு அரைவாசி ஆகும். குழந்தைகளாகி நீங்கள் மாத்திரமே ராம ராஜ்யம் எது என்பதையும் ராவண ராஜ்யம் எது என்பதையும் அறிவீர்கள். எனவே அனைத்திற்கும் முதலில் நீங்கள் மற்றவர்களை புத்தியில் நம்பிக்கை உள்ளவர்களாக ஆக்க வேண்டும். அவரே எங்கள் தந்தையும் ஆத்மாக்களாகிய நாங்கள் அனைவரும் சகோதரர்களும் ஆவோம். அனைவரும் தந்தையிடமிருந்து ஆஸ்தியை பெறுவதற்கு உரிமை உள்ளவராயினும் நீங்கள் அதனை பெற்றுவிட்டீர்கள். தந்தை உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பித்து உங்களை சந்தோஷ தாமத்தின் அதிபதிகள் ஆக்கினார். மற்றோர் அமைதி தாமத்திற்கு சென்றார்கள். விருட்சத்தின் பிரபு உயிருள்ளவர் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் மாத்திரமே அறிவீர்கள். அவரே சத்தியமானவரும் உயிருள்ளவரும் ஆனந்த சுரூபமானவரும் ஆவார். ஆத்மா சத்தியமானவரும் உயிருள்ளவரும் ஆவார். தந்தையும் சத்தியமானவரும் உயிருள்ள விருட்சத்தின் பிரபுவும் ஆவார். இது ஒரு தலை கீழான விருட்சமாகும். இதன் விதை மேலே உள்ளது. நீங்கள் தமோபிரதான் ஆகியதும் தந்தையே வந்து இதனை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். அவர் வந்து உங்களை சத்தோப்பிரதானம் ஆக்குகின்றார். வரலாறும் புவியலும் மீண்டும் இடம் பெறுகிறது. வரலாறு புவியல் என்பவற்றுக்கான ஆங்கில வார்த்தைகளை உபயோகிக்க வேண்டாம் என உங்களுக்கு கூறப்பட்டுள்ளது. ஹிந்தி வார்த்தைகளையே நீங்கள் உபயோகிக்க வேண்டும். அனைவரும் ஆங்கிலம் கற்கிறார்கள். கடவுள் சமஸ்கிருதத்தில் கீதையை கூறியதாக அவர்கள் நம்புகிறார்கள். ஸ்ரீ கிருஷ்ணர் சத்யுகத்தின் இளவரசர் ஆவார். அங்கு இந்த மொழியே இருந்தது என்று எதிலும் எழுதப்பட்டிருக்கவில்லை. ஒரு மொழி இருந்தது. ஓர் அரசனின் மொழி அந்த அரசனுக்குரியதாகும். சத்யுக அரசருக்குரிய மொழி அவருக்குரியதாக இருக்கும். அங்கு சமஸ்கிருதம் இருக்கவில்லை. சத்யுக அரசர்களின் பழக்க வழக்கங்கள் கலியுக மக்களின் பழக்க வழக்கங்களிலும் வேறுபட்டது. கலியுக சமுதாயத்தின் பழக்க வழக்கங்களை விரும்பாத நீங்கள் அனைவரும் மீரா ஆவீர்கள். நீங்கள் கலியுக பழக்க வழக்கங்களை துறந்ததும் பெருமளவு சண்டை சச்சரவுகள் நிலவியது. பாபா உங்களுக்கு ஸ்ரீமத்தை கொடுக்கின்றார். மிக கொடிய எதிரியாகிய காமத்தை வென்றிடுங்கள். நீங்களும் உலகை வென்றவர்களுடைய படத்தை உங்கள் முன்னால் வைத்துள்ளீர்கள். நீங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து உலகின் எவ்வாறு அமைதியை ஸ்தாபிக்கலாம் என்பதற்கான புத்திமதியை பெறுகின்றீர்கள். அமைதியை அருள்பவர் என கூறும் பொழுது தந்தை ஒருவரே நினைவு செய்யப்படுகின்றார். ஒவ்வொரு சக்கரத்திலும் தந்தையே வந்து உலகில் அமைதியை ஸ்தாபிக்கின்றார். சக்கரத்தின் கால எல்லையை மிக நீண்டது என கூறுவது மக்கள் கும்பகர்ண உறக்கத்தில் உறங்குவது போலுள்ளது. முதலில் இந்த ஒரே ஒருவரே எங்கள் தந்தையும் எங்கள் ஆசிரியரும் என்பதில் மனிதர்களுக்கிடையில் உறுதியான நம்பிக்கையை ஏற்படுத்துங்கள். ஆசிரியரை நீங்கள் எவ்வாறு சர்வ வியாபியென அழைப்பீர்கள்? தந்தை வந்து எவ்வாறு எங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். அவரின் சுய சரிதையையும் நீங்கள் அறிவீர்கள். தந்தை நரகத்தை ஸ்வர்க்கமாக்குவதற்கு வந்துள்ளார். அவரே ஆசிரியரும் எங்களை தன்னுடன் திரும்ப அழைத்து செல்பவரும் ஆவார். ஆத்மாக்கள் அழிவற்றவர்கள். ஆத்மா தனது முழு பாகத்தையும் நடித்ததன் பின்னர் வீட்டிற்கு திரும்பி செல்வார். உங்களை வீட்டிற்கு திரும்பி அழைத்து செல்வதற்கு உங்களுக்கு வழிகாட்டியும் தேவைப்படுகிறது.
அவர் உங்கள் வழிகாட்டியாகி உங்களை துன்பத்திலிருந்து விடுதலை செய்து அனைவரையும் திரும்ப வீட்டிற்கு அழைத்து செல்வார். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. கலியுக பழக்க வழக்கங்களையும் சமுதாயத்தின் அபிப்பிராயங்களையும் துறந்து இறை குல பழக்க வழக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஷரீரமற்ற தந்தை உங்களுக்கு கூறுவதை போன்று ஷரீரமற்று இருக்கும் ஸ்திதியை பயிற்சி செய்வதை உறுதியாக்கிக் கொள்ளுங்கள். 2. எல்லையற்ற தந்தையே தந்தையும் ஆசிரியரும் சத்குருவும் ஆவார். அனைவருக்கும் இந்த வித்தியாசத்தை விளங்கப்படுத்துங்கள். எல்லையற்ற தந்தை சர்வ வியாபி அல்ல என்பதை நிரூபியுங்கள். ஆசிர்வாதம். குழந்தைத்தனமான விஷமமான நடத்தையிலிருந்து விலகி இருப்பதன் மூலம் அன்பான புத்தி உடையவராக இருந்து ஆன்மீக ஆனந்தத்தில் நிலைத்திருப்பீர்களாக. சில குழந்தைகள் தமது எல்லைக்கு உட்பட்ட சுபாவங்களினாலும் சமஸ்காரங்களினாலும் குழந்தைத்தனமாகவும் விஷமமாகவும் நடந்து கொள்கிறார்கள். எனது சுபாவம் அல்லது எனது சமஸ்காரம் என வரும்பொழுது அவர்கள் குழந்தைத்தனமாகவும் விஷமமாகவும் நடந்து கொள்கிறார்கள். எனது மேரா என்ற இந்த வார்த்தை உங்களை ஒரு சுழற்சிக்குள் கொண்டு செல்கிறது. எவ்வாறாயினும் தன்னுடையது போன்று இல்லாத எதுவும் என்னுடையது அல்ல. என்னுடைய சுபாவம் தந்தையின் சுபாவத்திலிருந்து வேறுபட்டதாக இருக்க முடியாது. ஆகையால் எல்லைக்கு உட்பட்ட குழந்தைத்தனமான விஷமமாக நடந்து கொள்வதிலிருந்து விடுபட்டு ஆன்மீக ஆனந்தத்தில் நிலைத்திருங்கள். அன்பான புத்தியை கொண்டிருந்தால் நீங்கள் அன்பினால் விளையாட்டுத்தனமாக நடந்து கொள்வீர்கள். ஸ்லோகம். தந்தை மீதும் சேவையின் மீதும் குடும்பத்தின் மீதும் அன்பிருந்தால் நீங்கள் முயற்சி செய்வதிலிருந்து விடுதலை அடைகின்றீர்கள். ஓம் சாந்தி.